பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் மை டியர் ஹார்ட் பீட்ஸ். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு விசை உங்களை பார்க்கும்படி கிருபை செய்த என் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். ஆமென், அல்லேலூயா. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். எல்லோரும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கிறீங்களா? நான் நிச்சயமாகவே சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் அதிகமாக நிச்சயித்திருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. சரி, ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் போல ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஆமென், அல்லேலூயா. பாடலாமா? பார்க்குற யாவரும் அடியனோடு சேர்ந்து பாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், சொல்லுங்க, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நிச்சயமாகவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற ஒரே தெய்வம். ஆமென், அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற ஒரே தெய்வம் நம் இயேசு ராஜாதி ராஜா மாத்திரமே. ஆமென். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. சரி, இன்றைக்கு வேத வசனத்தின்படி நாம் போக இருக்கிறோம். முதலாவது ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம். இருங்க, நான் எடுத்துக்கிறேன், நான் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. கவனிக்கணும், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். ஆமென், அல்லேலூயா. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். இந்த இடம் தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென், அல்லேலூயா. இட்ஸ் நாட் அ சிம்பிள் வேர்ட், இட் இஸ் த ப்ராப்பர்ட்டிக் வேர்ட். காட் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்கிறாரு, யாக்கோபே, இஸ்ரவேலே, பயப்படாதே. ஆமென், அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். எப்படி? உங்களை பெயர் சொல்லி அவர் அழைச்சிருக்கிறாராம். அது மாத்திரம் இல்லை, அவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். இன்றைக்கு ஒருவேளை அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் உன்னை கைவிடலாம்.
எல்லோரும் உன்னை பெரும்பே தள்ளலாம். ஆமென். எல்லோரும் உன்னை தூசிக்கலாம். ஆனால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு நீ சொந்தம். ஆமென். அல்லேலூயா. எனக்கு நீ சொந்தம். ஆமென். உன்னை பெயர் சொல்லி அழைச்சவன் நான் தான். ஆமென். அல்லேலூயா. நீ என்னுடையவன். ஆமென். 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 கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்தட்டும். நான் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சவரிராஜ் ஐயான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஐயா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஐ மீன் அந்த விஷயம் என்னுடைய மனசை ஆஸ் ஏ டீச்சராக, ஒரு ஆசிரியனா என்னுடைய இருதயத்தை ரொம்ப 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 உடைச்சி போட்டுச்சு, கலக்கம் அடைச்சி செய்யிச்சு. அது என்ன காரியம்? அது என்ன தெரியுமா? எனக்கு அன்பான தேவச்சனமே, விழுப்புரம் பக்கத்தில்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டுங்க, ஆமென், யார் நம்ம வருங்கால தூண்கள்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் தங்களுக்குள்ளாக அடிச்சுக்கிறாங்க. என்ன காரணமே தெரியல. ஆமென். அல்லேலூயா. வருங்காலத்தினுடைய தூண்கள். ஆமென். விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை தந்தா இந்த இந்திய நாட்டை நான் வல்லரசாக மாற்றிடுவேன். அப்பேற்பட்ட விலை மதிப்பில்லாத இந்த இளைஞர்களுடைய சக்தி இந்த பூமியில் வேஸ்ட்டாக போயின்னு இருக்குது. எனக்கு அன்பான தேவச்சனமே, அவருடைய வேல்யூ அவர்களுக்கே தெரியல. என்ன காரணம்? Who have I? First of all, we have to asking ourselves, நான் யார் முதல்ல? ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் தான் சொல்கிறாரு. ஆமென். வேறு யாரும் சொல்ல. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசேஷமான நீ, கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நீ, கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட நீ, வாலிபனே, நீ கர்த்தரிடத்துல திரும்பணும் இன்றைக்கு. ஆமென். அந்த காரியத்தை பார்க்கும்போது மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப அழுதேன். ஏன்னா இளைஞர்கள் என்பவர்கள், இந்த யூத்துங்கிறது தான் நம் நாட்டினுடைய தலை எழுத்தே அவங்க தான். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாட்டை உருவாக்கக்கூடியவர்களும், ஒரு நாட்டை மாற்றக்கூடியவர்களும், ஒரு வல்லமையுள்ள ஒரு பெரிய சக்தி இன்னைக்கு வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. எதனால்? ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறதால அவனை போல் ஹேர் ஸ்டைலை வச்சுக்கணும். ஆமென். எதுலெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கக்கூடாதோ அந்த காரியத்தெல்லாம் ரோல் மாடலை எடுத்துக்கிறது, அவனை போல் ஹேர் ஸ்டைலை வச்சுக்கணும்னு சொல்லி ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கிறது, தன்னையே இழக்கிறது, தனக்குரிய அடையாளத்தை மாற்றிக்கிறது ட்ரெஸ்ஸிங் சென்ஸில். ஆமென். வறுமையில் இருக்கிற பிச்சைக்காரங்க கூட கீஞ்சு போன ட்ரெஸ்ஸு தான் போடுறாங்க. ஆமென். ஃபேஷன் சொல்லிவிட்டு கீஞ்சு போன ட்ரெஸ்ஸில் எடுக்கிறது, ட்ரெண்டுன்னு சொல்லி அலையிறது. இது காரியம் எனக்கு புரியல. எது வேணாலும் மாறலாம், எல்லாமே மாறி போகலாம். ஆனால் உன்னை படைத்தவர் அவர் மாறலை, தெரியுமா? வாக்கு தத்தம் தந்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த. ஆமென். எல்லாத்தையும் மாற்ற முடியும் இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில், இந்த அவசர உலகத்தில். ஆனால் இந்த ஜீவனை கொடுத்தவர் அதை மாற்றிட்டார்னா நீ எங்கே போவ? ஆமென். அதை எடுத்துக்கிட்டார்னா நம்ம எங்கே போவோம்? எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கே நம் ஞானத்தோடு நடக்கணும். அதுவும் வாலிபர்களை குறித்து என்ன சொல்லுது வேதம் பாருங்களேன். ஆமென். நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாமா? ஆமென். அல்லேலூயா. பிரசங்கி அவர் அழகாக சொல்லுவார் பாருங்க. பிரசங்கி கடைசி அதிகாரத்தில் பாருங்கள், 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, நீ யார்? நீனா வாலிபனே, நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென். உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் வாலிப பிரயாயத்தில் நினைக்கிறோம்? இட் இஸ் ஒன் ஆஃப் த எமோஷ்னல் டெவலப்மெண்ட் நடக்கிற ஏஜ். திஸ் இஸ் த டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க. 13 ஆரம்பித்து 19 வரைக்கும். ஆமென். 19 வயசு வரைக்கும் ஒரு டீனேஜ் கேட்டகரி. கூட்டு குழு பருவம் சொல்லுவாங்க, குமர பருவம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா, நண்பர்கள் தான் உலகமே தெரிவாங்க. ஒரு சைக்காலஜிக்கலி சொல்லணுன்னா, அப்பா அம்மா இந்த ஏஜில் முதல் எதிரியாக தெரிவாங்க. முக்கியமாக அந்த ஏஜில் ஃபுல்லாக பாசிட்டிவாக பசங்களுக்கு பேசணும்னு நினைப்பாங்க. பசங்க கூட இருக்கிறது தான் உலகம்னு நினைப்பாங்க. அவங்க செய்கிறதெல்லாம் மந்திரமாக அலைவாங்க. அந்த ஏஜில் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத ஒரு வயசு. ஆமென். அல்லேலூயா. ஹார்மோனல் சேஞ்ச் நடக்கிற வயசு. அந்த வயசில் கவனிக்கணும். அந்த வயசில் என்ன தெரியுமா செய்யணும்? உன் சிருஷ்டிகரை நீ நினைக்கணுமா? ஆமென். அல்லேலூயா. அறிவு, சிந்திக்கிற அறிவு பெருகுகிற நேரம். ஆமென். அல்லேலூயா. லைஃப்பில் 5 பார்ட்டாக தாங்க இருக்கிறது. ஒன்று கல்வி, இன்னொன்று எதிர்ப்பால் மேலே ஆசை வைக்கிற ஒரு விருப்பம் வைக்கிற அந்த தன்மை, அப்புறம் திருமண வாழ்க்கை, ஆமென், அனுபவம்.
இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி சேர்ந்துட்டு தான் வாழ்க்கை. அறிவுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் எதிர்ப்பால் மேலே ஒரு ஈர்ப்பு வர ஒரு ஸ்டேஜ், ஆமென். ஒரு செட்டில் ஆகிற, கல்வியில் ஞானம் எடுக்கிற ஒரு ஸ்டேஜ், ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிற ஒரு ஸ்டேஜை கொடுக்குறாரு, அனுபவங்கன்ற ஒரு ஸ்டேஜை கொடுக்குறாரு. இது எல்லாவற்றையும் நாமளே கடந்து போகலான்னா கூட இந்த நாட்கள் நம்மளை கடந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் நீ தான் வேல்யூவானுவேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? மை டியர் பிலவர்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த காரியத்தை எதனாலனா, வேல்யூவானுவன் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான். உன்னை அடிமைப்படுத்தியிருக்கிற செல்ஃபோனோ, நீ யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோ, இன்டர்நெட்டோ, டிவி சேனல்ஸோ, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டோ, நீ போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ, உன் ஸ்டைலோ, எல்லாம் எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் உன்னை எப்படி படைச்சார் தெரியுமா? தன் நாசி சுவாசத்தால் உன்னை உண்டாக்கினார். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட நீ இன்றைக்கு உலகம் சார்ந்த காரியத்தில் ஓடுறது நியாயமா? அப்போது வாலிப பிரயாயத்தில் நீ யாரை தேடணும்? எதிர்ப்பாலையா? தப்பு தான். என்னுடைய வாழ்க்கையில் கூட அநேக பாவ காரியங்களோடு நான் கடந்து வந்தேன், எனக்கு அன்பான தேவச்சனமே. ஆனால் என் வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த அனுபவத்தை பாருங்கள், உங்கள் கூட ஷேர் பண்ணுற கிருபை எனக்கு தேவன் தந்தாரே. என் மாணவர்களுக்கு எல்லோரும் நல்லது சொல்லித்தர ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தகுதின்னு கூட சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த குட் டீச்சர்னு சொல்லுவாங்கல்ல, அனுபவமே சிறந்த ஆசான். இன்றைக்கி அந்த அனுபவத்தை பேசும்போது தான் அது உயிருள்ள சாட்சியாய் மாறுது. இதை கேட்கிற வாலிப சகோதரன் சகோதரியே, ஒருவேளை நீ மனம் திரும்ப, இவர் யார் எனக்கு சொல்லுறது, நம்ம அப்படி கூட நினைக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ஒன்று, என்னுடைய பாரத்தினால நான் அதை ஷேர் பண்ணுறேன். அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காமல் போகிறதும் அது உங்கள் கையில் இருக்குது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதை சொல்கிறது என் கடமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த பாரத்தினால நான் சொல்கிறேன். இதை கேட்குறதும் கேட்காம போகிறதும் உங்கள் கரத்தில் இருக்குது. ஆனால் கேட்டால் என்ன நடக்கும், கேட்கலனா என்ன நடக்கும்னு ஆண்டவர் வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாரே. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. இதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்குது. அதாவது 11வது அதிகாரத்தில், பிரசங்கி 11வது அதிகாரத்தில் 9வது வசனம் படிக்கிறேன் பாருங்க. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. ஆமென், சந்தோஷமாக இருப்பா, நோ ப்ராப்ளம். பட் கண்டிஷன் நம்பர் 1 ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கண்டிஷன் கொடுக்குறாரு. உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரி பார்க்கட்டும். அதாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தட்டும், செம்ம ஜாலியாக இரு, நோ ப்ராப்ளம். பட் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் கூட நீ நட. ஆனாலும், ஆமென், ஆனாலும், இதான் கண்டிஷன். ஆனாலும் அப்படின்னா, பட் திஸ் இஸ் த வார்னிங். இது எப்படி இருக்குதுன்னா, 1000 ரூபாய் அப்பா செலவு கொடுத்துட்டு நான் என்னென்ன செலவு பண்ணேன், எதுக்காக செலவு பண்ணேன்னு கேட்கும்போது பசங்களுக்கு ஒரு கோபம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆமென், அல்லேலூயா. வாலிப பிரயாயத்தில் உன் கண்காண காட்சியெல்லாம் பாரு, உன் நடக்க எல்லாவற்றையும் செய்யு. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாத, என்ன தெரியுமா அது? ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். லிசன், இட் இஸ் ட்ரூ. திஸ் இஸ் த ட்ரூ ஜட்ஜ்மெண்ட் வில் கமிங் சூன். ஆண்டவர் அங்கே தான் நிறுத்த போகிறார் நம்மளை. ஆமென், அல்லேலூயா. அந்த நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் போது நம்ம வெக்கப்படக்கூடாது. பாவத்தினால, அக்கிரமத்தினால, மீறுதனால, துன்மார்க்கமான காரியங்களால், ஆமென், கொலை, கற்பழிப்பு, அநேக காரியங்களை செஞ்சு வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிற சகோதரர்களே, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டம். ஆமென், அல்லேலூயா. ஒரு கோயில் ஒன்றில் திருடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விசாரிக்கும் போது அவங்க எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? எனக்கு அன்பான தேவச்சனமே, என்னை கொன்று போட்டு, இல்லைனா 15 நாளில் நான் வெளியே வந்துடுவேன், வந்துட்டு உங்களை சும்மாவே விட மாட்டேன். இது எப்படி இது பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. நீதி கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதை காப்பாற்ற ஒரு நல்ல அரசியல் தலைவர்கள் வேணும், ஜெபம் பண்ணுங்க. அதை காப்பாற்ற நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேணுங்க, அரசு ஊழியர்கள் வேணும், ஜெபம் பண்ணுங்க. வேலையே பயிரை மேயக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. நல்ல காவலாளர்களை கர்த்தரை எழுப்பி தரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மனசுக்கு விஷனமும் ரொம்ப துக்கமாக இருக்குது இந்த காரியம். ஆமென், அல்லேலூயா. அப்போது ஃபண்டமெண்டல் சரியில்லை, அடிப்படை இங்கே சரியில்லை, நீதி செத்து போகிற நிலைமையில் இருக்குது. யாராவது கண்ணீர் விட்டு அழுது திறப்பில் நின்று ஜெபிப்போம். ஆமென். நமக்காகத்தானே அவங்க எல்லாரும். யார் போலீஸ் எல்லாம் யாருக்காக? மக்களுக்காக பணி செய்கிறவங்க. ஆமென். அரசியல் ஊழியருக்காக, அரசியல்காரர்கள் யாருக்காக? நமக்காகத்தான். ஆமென், அல்லேலூயா. சர்வெண்ட், நம்ம பீப்புள் சர்வெண்ட் தான் அவங்க.
அப்போ இவங்க யார்? கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாருங்க? ஒரு ஜனங்களுக்கு பப்ளிக்கு இருக்கிற ஊழியர்கள் தான், வேலைக்காரர் தான். நம்ம வேலைக்காரங்க கிடையாது, நமக்கு வேலைக்காரவங்க அவங்க. பாருங்கள், இன்றைக்கி அவங்களே என்ன சொல்கிறாங்க, இவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? ஆண்டவருக்கு மட்டும்தான் வெளிச்சம், நீதி உண்டாகட்டும், ஆமேன். அவங்க சொல்கிறாங்க, என்ன நீ ஜெயிலில் போடு, 15 நாளில் வெளியே வந்துருப்பேன். நீதி எங்கெங்கே இருக்குது? எல்லாமே செத்து போச்சு எனக்கு அன்பான தேவச்சனமே. இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். ஒரு தீமை இருக்குது, அதை எதிர்த்து நிற்காதன்றார் கர்த்தர், ஆமேன். ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். நீதி உள்ள நியாயாதிபதி இந்த பூமியில் அரசால போகிறாருங்க. 5 வருஷம் தான் இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்கள் ஆட்சி செய்ய முடியும். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அது உயிர் உள்ளது, அது பொய் சொல்லாது, அதன் ஒரு உறுப்பாகிலும் அது ஒழிந்து போகாதுன்னு வேதமே சொல்லுது. அவரே சொல்லியிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். இந்த பூமியை ஒரு ராஜா நீதியாக அரசால வரப்போகிறாருங்க. நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாமல் போனாலும் சரி, ஒரு ராஜா நீதி உள்ள ஆட்சியை அரசமைக்க இந்த பூமிக்கு வராரு. Be prepared. Be prepared. This is the warning for you, because இன்னொரு விஷயம் சொல்லட்டா, 5 வருஷத்துலேயே இவ்வளோ பாடுகள்னா இந்த பூமியில் இல்லை ஆட்சி செய்யும்போது, 1000 வருடம் நீதி உள்ள நியாயாதிபதியாக என் தேவனே ஆட்சி செய்ய வராருங்க. ஆமேன். குழந்தை பாம்பு புத்தில் விளையாடுமா, மிருகம் சிங்கத்து கூட குழந்தை விளையாடும், பாம்பும் கீரியும் நண்பனாக இருக்கும். இந்த மாதிரியான அநேக காரியங்கள், ஆடும் சிங்கமும் நண்பனாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ராஜா நீதியாக அரசால இந்த பூமிக்கு வர இருக்கிறாரு. அப்போ நீயும் நானும் இன்னும் துர்மார்க்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி? இன்றைக்கே மனம் திரும்புவோம். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. அடுத்து பாருங்க, எனக்கு இந்த 12வது பிரசங்கில எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் ஒன்று படிக்கிறேன் பாருங்க. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, கவனிக்கணும், பூமியில் என்ன இருக்குது? மண் இருக்குது. அப்போ மண்ணானது மண்ணுக்கு திரும்பும். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, பூமி அப்போ முன்னாடி இருந்த ஒரு இடத்துல நம்ம அங்கிருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனை மண்ணினால் உருவாக்கி என் ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ள வைத்து என் ரூபத்தின்படியும் என் சாயலின்படியும் உண்டாக்கின மனுஷன் ஆதி மேன்மை இழந்து போனான். மீண்டும் அந்த நிலைமைக்கு வரதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை தந்தார். என் இரட்சகருங்க அவரு. யாருங்க? நம் நாயகருங்க அவரு, நம்ம ஹீரோ. வசனம் சொல்லுது, என் இரட்சகர், என் நாயகர், என் மீட்பர், என் பங்கு, என் பங்காளி அவர். ஆமென், அல்லேலூயா. அவர் கூட தான் நமக்கு பங்கு இருக்கு. எங்க? அந்த கல்வாரி சிலுவையில். என் நாயகர். இன்னைக்கு அநேக பேர் ஹீரோன்னு சொல்லிக்கலாம். பால் ஒரு குழந்தைக்கு பால் இல்லைங்க, ஆனால் பால் குடத்தை சாய்க்கிறோம் நடிகர்களுக்கு. ஆமென். யாரையும் குற்றப்படுத்தும்படியாக கிடையாது. சினிமா, அரசியல், ஆன்மீகம், அறிவியல், விளையாட்டு, தொழில்நுட்பம், கல்வி, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் பேசலாம். ஆனால் ஒன்று மட்டும் கவனிங்க, எல்லாம் வளர்ந்து போட்டோம், எல்லாம் மெக்கானிசமாக மாறட்டும், எல்லாம் உன்னை விட்டு கடந்து போகட்டும். ஆனால் நீ ஓடாத. ஜஸ்ட் லிசன், அனலைஸ் பண்ணி பாரு. நன்மை எது, தீமை எது என்பதை அறிந்து கொள். கர்த்தர் உனக்கு 6 அறிவு கொடுத்திருக்கிறாரே மனுஷனுக்கு. ஆமென், அல்லேலூயா. இன்னும் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது எப்படி? அப்போ கவனிங்க, இந்த மண்ணான மனுஷன் மண்ணினாலே உண்டாக்கப்படினாலே அவன் மண்ணுக்கு திரும்புகிறான். இவ்விதமாய் மண்ணானது தான் நுண்ணுத பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததுக்கு முன் அவரை உன் வாலிப பிரயாயத்தில் நினை. திஸ் இஸ் த வார்னிங். இது ஒரு வார்னிங். எப்படி? நீ ஓடு, ஆடு, பாடு, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ. நல்லா கவனிங்க, எப்படி வேணாலும் வாழலான்னு நினைக்கிறது வாழ்க்கை இல்லைங்க எனக்கு அன்பான தேவஜனமே. இப்படி தான் வாழணும்னு நினச்சி வாழணும், அதுதாங்க வாழ்க்கை. ஆமென், அல்லேலூயா. எப்படி வேணாலும் வாழலான்னா கடவுள் நம்மளை ஒரு மிருக ஜீவனாக, ஒரு பறவையாக படைச்சிருக்கலாமே. ஏன்? ஆண்டவர் தன்னுடைய சாயலின் படி நம்மை மனிதனாக உண்டாக்கினார். அதனால் பாவமே செய்யாமல் நீதிமான வாழணுன்றதெல்லாம் கிடையாது. ஆண்டவரே சொல்லிட்டாரு, ஒருவன் என்னை பின்பற்ற நினைச்சா தன் சிலுவையை சுமந்து கொண்டு வான்றாரு. சிலுவையை தூக்கி போட்டுக்கிட்டு அவர் அடிச்சுடைய பின்பற்றி போகும்போது சோதனை தான், உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். இல்லை, ஆமென். அவர் ஜெயித்து அவருடைய நாமம் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறதே. உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குமே. நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? மனம் திரும்ப. இங்கே மனசு இல்லை, அதான் விஷயம். பரிசுத்தமாய் வாழ இங்கே யாருக்கும் ஒப்புமை இல்லை, அதுதான் விஷயமே. தவிர கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம், உயிருள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது எனக்கு அன்பான தேவச்சனமே. எஸ், ஆமென். இப்போ பார்க்கலாம் பாருங்க. இவ்விதமாய் மண்ணானது, அப்போ ஒரு பொருள் எங்கிருந்து உருவாக்கப்படுகிறதோ அங்கேயே போயிட்டு டெஸ்ட்ராய் ஆகுது. இதுதான் உலக நியதி. அப்படி பார்த்தா என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை மண்ணினாலே நான் உருவாக்கினேன், நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஆனால் அந்த திரும்பாததுக்கு முன்னே உன் வாலிப பிரயாயத்தில் அந்த சிருஷ்டிகரை நினச்சிட்டினா நீ தப்பிச்சிட்ட. இல்லை,
நான் மீறி செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் துணிகரமாக இருப்பேன், நான் அக்கிரமான காரியங்களை செய்வேன், என்னை யார் நியாயம் தீர்ப்பான்னு நினச்சினா நியாய தீர்ப்பு உனக்கும் வரும். இதுதான் வேதவசனம் சொல்லுது. ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் இடத்துல திரும்புவோம். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் இப்படி ஓடிட்டேன்ப்பா, இது வரைக்கும் இப்படிப்பட்ட பாவ காரியங்களை செஞ்சுட்டேன்ப்பா, நான் துணிகரமா மீறுதல் அக்கிரமா இனி நடக்க மாட்டேன், நான் மண்ணான மனுஷன், என்னை நினைவு கூர்ந்தருளும், என்னை மன்னி தருளும்னு கேளுங்களேன். என் ஆண்டவர் உங்களை மன்னித்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, மாயை 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஆமாங்க, இந்த ஃப்ளஷ் இருக்குல்ல, இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த சரீரம் அழுகி நாற்றம் எடுத்து மண்ணுக்கு திரும்பிடும். ஆனால் அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும். ஒரு பலூனை போல, பலூனில் இருக்க காற்றை போல தான் மனுஷன், மேலானவன் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு ஊசியை போல பிரச்சனை வரும்போது அது என்ன ஆகும்? பஸ்ட் ஆகி வெடிச்சு போயிடும். ஆமென், அல்லேலூயா. அப்படி தான் மனுஷனும் கூட இருக்கிற வரைக்கும் தான் இந்த வாழ்க்கை. ஆமென். நேற்று கூட ஒரு இந்த வடநாட்டு பக்கம் கிரிக்கெட் விளையாடுற ஒரு நண்பரை பார்த்தேன் நான். ஆமென், அல்லேலூயா. அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது என்னென்னா, அந்த அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. அது சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதனால் நான் சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கூட இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? எனக்கு அன்பான தேவச்சனமே, நமக்கு விரோதமாய் நெகட்டிவாக மாறி போச்சு. ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இயேசு சாமி எல்லாவற்றையும் நன்மையாக கண்டாருங்க. ஆமேன். அடிமையாக நம்மளை விற்று போடலை. அவர் சொல்கிறாரு ஆதியாகமத்தில் நினைக்கிறேன். ஆமேன், எல்லாவற்றையும் படைத்து முடித்து நன்மையானதாக கண்டார், நன்மையானதாக கண்டார், நன்மையானதாக கண்டார்னு போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? இட்ஸ் a பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்மையாக நல்லதாகவே பார்த்தாரு. மனுஷன் தான் அதை தீமையானது செலக்ட் பண்ணான். ஆமேன், அல்லேலூயா. அப்போ நன்மையானதே பார்த்த தேவன் நமக்கு நலமானதே தான் தருவார். ஆமேன், ஆமேன். அப்போ பூமி நம்ம அது அதிகாரத்தையும் என் கையில் கொடுக்கப்பட்டது, என்னை பணிந்து கொள்ளணும் ஆண்டவர்கிட்ட கேட்டான் இல்லை பிசாசு. அப்போது நாம் தான் அந்த புத்திர சுவீகாரத்தை விற்று போட்டோம், நாம் தான் அதை இழந்துட்டோம். அதை மீட்டு எடுக்க தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில் ஜீவனை தந்திருக்கிறார். இது அறியாமல் இருக்கிறது எப்படி? பூமியினது ஒழுங்குமே வெறுமையுமான கடந்துச்சு. ஆதியாகமம் 1:2 வசனம். எதனால்? பிசாசு நம்ம மேலே வைத்த கோபத்தால் அவனை தள்ளிட்டாரே அப்படின்னு சொல்லி லூசிபர் இந்த பூமியை ஒழுங்குமே வெறுமையாக ஆக்கி தீர்த்துட்டான். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அந்த ஆதி மேன்மை இழக்காதபடிக்கு நன்மையாகவே பார்த்தார் இல்லை தேவன். அவர் சொல்கிறாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த பூமியை உனக்கு தாண்டான்னு தான் சொன்னார். நாம தான் அதை விற்று போட்டோம். அப்போ பாவம் யார் செஞ்சா? நாம தான். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இல்லை. என் ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம அந்த புத்திர சுவாகிரத்தை இழந்து போயிட்டோம். இன்றைக்கும் திரும்பலன்னா, மனம் திரும்பலாம் எப்படி? அந்த காரியம் சொல்லும் அழகா ஆண்டவர் சொல்கிறார். அந்த இடத்துல அழகாக இருக்கும் அந்த வசனம். பல்லிக்கு பெருகி பூமியை நிரப்பி ஆண்டுக்கோங்கப்பா, பி பிளஸ்டு, நீங்கள் நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி ஆசீர்வதிச்சாரு. நம்ம அதை நிலைச்சிருந்தோமா? இல்லையே. அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போயிட்டோமே. ஆமென், நம்ம தான் இழந்து போயிட்டோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம தாங்க இழந்துட்டோம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்குள்ளுன்னு சொன்னார். அது மாத்திரமா சொன்னார், நன்மையாய் பார்த்தாருன்னு சொன்ன இல்லை. அப்போ தீமையாய் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா காரியமே யார் கொண்டு வந்தது? பிசாசு கொண்டு வருகிற காரியம்தான். நன்மைக்கு ஆப்போசிட்டாக இன்னைக்கு தீமையை நடத்துகிறவங்க பிசாசு கொண்டு வருகிற காரியம். ஆமென், எனக்கு அன்பான தேவஜனமே. அது மாத்திரமல்ல, இன்னொன்று யோவானில் சொல்லியிருக்கோம், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென். அவன் இருள். ஆமென். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவரை நோக்கி பார்க்க முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தான வேதவசனம் சொல்லுது. அப்படி பார்த்தா நல்லா கவனிங்க, பிசாசுக்கு அடையாளம் இருள், பாவத்துக்கு அடையாளம் இருள். அப்போ பாவத்தில் பிசாசினுடைய கிரியையில் அகப்பட்டிருக்கிறா ஒன்னே ஒன்று தான், இருளும் அந்தகாரம் ஒன்று சூழ்ந்திருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒளியாய் இருக்கிறார். அவர் நன்மையாகவே பார்த்தார். ஆதியாகமத்தில் எல்லாவற்றையும் தீமையாக பார்க்கல. இன்னொன்று கவனிக்கணும், அவர் ஆக்கப்பூர்வமான தேவன். அவர் ஆக்கினார், அவர் உண்டாக்கினார், உன்னை சிருஷ்டித்தார், உன்னை படைத்தார். ஆனா இன்னொரு இடத்துல பாருங்க, பிசாசு அதை அழித்து போட்டான். ஆதியாகமம் 1:2 அழகா சொல்லும். அது எல்லாவற்றையும் ஒழுங்கினுமே வெறுமையாக்கி போட்டுட்டான். தலைவிரி கோலமாக்குனது யாரு? பிசாசு. என் ஆண்டவர் ஒழுங்கும் கிரயமா இந்த பூமியை உண்டாக்கினாரே. ஆமென், அல்லேலூயா. சரி, அந்த வட மாநிலத்து பக்கம் ஒரு காரியத்தை சொன்னல, என்ன தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னன்னா, இன்னைக்கு அரிசியில் கூட பிளாஸ்டிக் அரிசி, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆமென், எல்லாவற்றிலும் போலி,
தண்ணி வீடுக்கு வருதுங்க. சாதாரண தண்ணி மொண்டு குடிக்கிற தண்ணி வீட்டுக்கு கொண்டு வராங்க, காசுக்கு விற்கிறாங்க, காற்றை விற்க போகிறாங்க, நிலத்தை பங்கு போட்டு விற்றுட்டாங்க. ஆமேன். ஆல்ரெடி அது உங்களுக்கே தெரியும். காற்றை விற்க போகிறாங்க, 650 ரூபாய் ஒரு பாக்கெட் காற்று, பியூர் ஆக்சிஜன் அதுக்கு பேர். ஆமேன். காற்றை விற்கிறான். ஆமேன். எல்லாவற்றையும் விற்றுருவான். ஆனால் உன் ஜீவனை விற்று போடாத, நீ எச்சரிக்கையாயிரு, ஏன்னா நீ அடிமை அல்ல. ஆமேன். நிலத்தை, நீரை, காற்றை எல்லாத்தையும் விற்றுருவாங்க. ஆனால் உன்னை விற்க ஒப்பு கொடுக்காத, ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை. அவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், கவனிங்க, உன்னை நான் மீட்டு கொண்டேன். எதனால? அவருடைய ரத்தத்தினால, அவருடைய ரட்சிப்பினால, அவருடைய கிருபையினால, அவருடைய ரத்தத்தினால உன்னை மீட்டு கொண்டாரே. அந்த ஜீவனுக்கு ஈடா என்னத்தை தருவ? வேதவசனம் சொல்லுது, உலகத்தில் காரு, பங்களம், ஆஸ்தி, பேரு, பெருமை, சுகம், அந்தஸ்து, அழகு எல்லாவற்றையும் சம்பாதிச்சுக்கோ, நோ ப்ராப்ளம். பட் ஒன் திங், திஸ் இஸ் த கண்டிஷன். பட் ஒன்று, தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிட்டினா உனக்கு இந்த பூமியில் பிரயோஜனமே இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மை டியர் பிலவ்டு ஃப்ரெண்ட்ஸ், உன் ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிட்டினா உனக்கு அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் உன்னால் நிற்க முடியாது. ஆமேன். நியாயம் தீர்க்க போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படி தானே சொல்லுது, ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார்ல. நம்ம தாங்க ஆண்டு கொள்ளணும், எல்லாவற்றுக்கும் அடிமை அல்ல. ஆமேன். நாம தான் ஆள போகிறோம், நம்ம ஆள பிறந்தவர்கள், அந்த ராஜாவுடைய பிள்ளை. அந்த பரிதிலுமே குருடன் சொன்னானே, என்ன சொன்னான்? ஆமேன். என்ன சொன்னான்? உங்களுக்கு தெரியும் இல்லை? என்ன சொன்னான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ரீபாலா ஹாந்தரா ஹாதரை பேரா ஹாந்தரா. ஏமேன். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ராஜாவேன்னு சொன்னானே. தாவீது யாரு? இஸ் ஒன் ஆஃப் த கிங் ஆஃப் இஸ்ரேல். ஏமேன். கடவுளுடைய ஹார்ட்டுக்கு பிரியமானவன். தாசனை ஒரு ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்தினாரே, அவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ராஜா. அந்த ராஜாவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் ராஜாக்களே. ஆமேன். அல்லேலூயா. அதனால் கவனிங்க, எல்லாவற்றிலும் இந்த உலகத்தில் போலியாக இருக்கா? அது பிசாசால் உண்டான காரியம். உஷாராக இருங்க. ஆமென். நன்மையானதை தேடி போங்க. ஒளியில் பிரவேசிக்க நினைங்க. பாவத்தை விட்டு விலகுங்க. நன்மையானதை கண்டடைங்க. நன்மையானதை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த காரியத்தை நம்ம முடிச்சிட்டோமா? கவனிங்க, இதில் இன்னொரு வசனம் சொல்லுது இந்த பிரசங்கில். அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். அந்த வட மாநில நண்பர் என்ன பண்ணுறாரு, கிரிக்கெட் விளையாடினே இருக்கிறாங்க. கிரிக்கெட் விளையாடிட்டே இருக்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தாங்க அப்படியே கீழே சாயிறாரு. அவர் உயிர் பிரியுது. அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, உலகத்தில் நீ பிரயாசப்பட்டு சேர்த்து வைக்கிற பொண்ணு, பொருள், பேரு, பணம், அழகு, அந்தஸ்து, காரு, பங்களா, எஸ்டேட், எல்லா கர்மமும் மண்ணா போயிடும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் படைத்த நீ, உன் ஜீவன் அது விலையேற பெற்றது. உன் ஆத்துமா அதை விற்று போடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அது விலையேற பெற்றதாக இருக்கிறதே. ஆமென். அதை தேவன் நியாயத்தில் கொண்டு வர போகிறாரே. என் நீதி உள்ள நியாயாதிபதி, அதற்கு பதில் சொல்லும்படியாய் நம்ம நிற்கணுமே. ஆமென். அல்லேலூயா. அதற்கு தயாராகிருங்க. ஆமென். அந்த ஜீவன் அப்படி பெரியது அவர் விழறாரு, தூக்கி போகிறாங்க. அந்த வேலை என்ன சொல்லிட்டாங்கன்னா இறந்து போயிட்டார். பிகாஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இருக்குல்ல, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அது கூட நம்மளை கொன்னுடுது. ஆமென். அல்லேலூயா. உணவே விஷமாக மாறிச்சு. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னைக்கு இருக்கிற தண்ணி விஷம். ஆமென். காற்றுல விஷம் கலந்துட்டாங்க. இன்னும் இந்த பூமியை பங்கிட்டான், காற்றை வித்துட்டான், மண்ணை வித்துட்டான், எல்லாவற்றையும் வித்து போடலாம். ஆனால் உன்னை விட்டு போடாதே. ஏன்னா நீ ஆள பிறந்தவன், நீ ராஜாவுடைய பிள்ளை. ஆமென். ஓரா காமானா ஷேகேத்து லாஹத ரேபானா ஹாந்தரா. நீ ராஜாவுடைய கண்ணுக்குட்டின்னு சொல்லுவாங்க. நீ ராஜாவுடைய பிள்ளை, நீ ஆள பிறந்தவன். நீ அடிமை இல்லைப்பா, நீ அடிமை இல்லை. இந்த பூமியில் ஒருத்தர் ரோல் மாடலாக வாடுறான்னா அவனை பார்த்து நீ ஏன் வாழணும்? ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லாது, கனவு காணுங்கள், கனவு காலங்கள். நீ தூங்கும்போது வரக்கூடாது. உன்னை தூங்க விடாமல் ஒரு ஹார்ட் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் யாரு? நான் யாருன்னு ஒருத்தன் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சினாவே, முதல்ல கடவுளுக்கு பயந்தானாவே ஒரு மனுஷன் பக்திமானா மாறுறான். கவனிங்க. ரெண்டாவது, ஒருத்தன் தனக்குள்ளே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். நான் யாருன்னு ஒருத்தன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாவே அவனுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் யார் என்பதை உணர ஆரம்பிக்கிறான். அவன் யாருக்காக வாழணுன்றதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். பிறரை நேசிக்க ஆரம்பிக்கிறான். பிறருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறான். பிறருக்காகவே வாழ ஆரம்பிக்கிறோம். இதை தவிர வேற என்னங்க கொண்டு போக போகிறோம் அந்த ராஜ்யத்தில்? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இதை தவிர வேற எதுவுமே ஆண்டவர் கேட்க போகிறதில்ல உங்ககிட்ட. எதை ஒன்றாலும் சம்பாதிங்க, இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. ஆனால் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இதில்
இன்னொரு விஷயம் கவனிங்க. இந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரம் மாயை 12ஆவது இருக்கும் 8ஆம் வசனம் சொல்லுது, கவனிங்க, மாயை 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுங்க. ஆமாங்க, மாயை. நம்ம அதை அந்த நாலேஜில் நம்மளை உணரதான் முடியல. அதான் ஒன்று என்னன்னா பாருங்கள், இந்த மாம்சம் அழுகி புழு நாட்டம் எடுத்து செத்து போயிடும். இந்த பூமியில் வாழுற நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? உனக்குன்னு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு குறிக்கோள் ஆண்டவர் வச்சிருக்காரு இல்லை? அதுக்கு விலகி ஓடலாமா? ஓடக்கூடாது. ஆண்டவர் உன்னை குறித்து ஏதோ ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. இது பாருங்க, இந்த மைக் இருக்கா? இந்த மைக் இருக்குல்ல, இது எதுக்கு? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுது? உங்களுக்கு சவுண்டாக கொடுக்குது. ஆமென், அல்லேலூயா. பேசுகிறத கொண்டு போகுது இந்த மைக். ஆமென், அல்லேலூயா. இதில் இன்னொரு இந்த வாட்ச் இருக்குல்ல, இதுக்கு என்ன பர்பஸ்? இது வந்து வாட்ச்னா ஓடணும், இது மணி காட்டணும், நமக்கு டைம் காட்டணும், சரியான நேரத்தை காட்டணும். இட் இஸ் த பர்பஸ். இது இல்லைனா இது குப்பையில் தூக்கி போடுவோம். அப்போ ஜீவனுள்ள தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளே, என் தேவன் உங்களை உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அருமையான அப்பாக்களே, அருமையான யார் சொல்கிறது, ஒரு ஆசிரியர்களே, என்னை போல ஆசிரியர்களே, என் பாரம் உங்களுக்கு பற்றி பிடிக்கட்டும். ஏதோ பிள்ளைகள் நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்க. பிரம்பை கையாள தகப்பன் பிள்ளையை பகைக்கிறான். சும்மா ஏற்ற காலத்தில் முதுகுக்கு பிரம்பை கொடுங்க. அப்படி இல்லைன்னா எப்படி தெரியுமாகும்? 1 Corinthians 39 அடிகளா? ஆமென், அல்லேலூயா. சரி, அதில் நீங்கள் ஏங்க ஒன்றை கூட்டுறீங்க? திரும்ப திரும்ப பாவத்தை செஞ்சு வாலிபனை எதுக்கு சிலுவையில் அறையிற இயேசு சாமியை? கஷ்டமாக இல்லை? ஆமென். திரும்ப எத்தனை முறை இயேசு சாமி உனக்காக மரிப்பாருன்னு நீ நினைக்கிற? எத்தனை முறை இயேசு சாமி அந்த கல்வாரி சிலுவையில் அரைஞ்சிட்டு போடுவ? இல்லை, அது செய்யக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை முறை இயேசு சாமியை அறையுவோம் நம்ம? இல்லைங்க, பாவத்துக்காக ஒரு ஒரே முறை பரிகாரியாய் பலியானாரே. என் தேவன் அவர் உனக்காகவும் எனக்காகவும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறாரே. ஆமென், அல்லேலூயா. அவரிடத்தில் திரும்புவோமா? ஆமென். இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா கரைகளும் சமுதாயத்தின் மேல் ஒரு சவுக்கடியாக இருக்கணும். அது வாலிபனே, நீ தான் எழும்பி பிரகாசிக்கணும். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வாலிபனை தீய வழியில் நடத்துகிற எல்லா காரியத்தையும் அதமாகி போகணும். வாலிபர்கள் எல்லாம் பிரகாசமாக மாறணும். வாலிபர்கள் எல்லாம் இந்த தேசத்தில், இந்த நாட்டில் ஒரு பெரிய இலக்கில், தரிசனத்தில், திட்டத்தில் பெரிய ஆளாக வரணும். ஆமென். தாவீது ஆடுகளுக்கு பின்னாடி தான் திரிஞ்சார். ஆனால் தாவீதை குறித்து நோக்கம் வந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. அந்த ஆட்டுக்கு பின்னாடி இருந்து எங்கே வந்தார்? ஆமென், எங்கே வந்தார்? போர்க்களத்துக்கு வர வரைக்கும் இன் பிட்வீன் கேப், அவ்வளோதான், வந்துட்டார், உயர்த்திட்டார் ஆண்டவர். அதனால் உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறாயா? நீ பயப்படவே பயப்படாத. ஒரு நாள் வரும், தாவீதை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்துவார். யோசேப்பு குழியில் விழுந்துட்டாரு. குழியில் விழுவன்னு சொன்னார் ஆண்டவர், இல்லையே? படிச்சு பாருங்க. இல்லை? ஆமென், அல்லேலூயா. ஆனால் தெரியும், யோசேப்புடைய வாழ்க்கையில் தரிசனம் இருந்துச்சு. யோசிப்பை வணங்குற மாதிரி சொப்பனத்தை பார்த்து, நான் கதிர்கள் எல்லாம் வணங்குறத நான் பார்த்துட்டேன் அப்படின்ற. ஆமென். அதனாலேயே அவனை பிடிக்கல, குழியில் போட்டு கொல்ல பார்த்தாங்க. ஆனால் யோசிப்பை நினச்சிருப்பான், அந்த குழியில் விழுந்தப்போ, ஐயோ என் சொந்தங்களாலேயே நான் கொண்டு போட போகிறேனே, என் தரிசனம் எங்கே நிறைவேற போகுது, நான் எங்கே வாழ போகிறேன், நான்லாம் ராஜாவாகணும்னா அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஆனால் பாருங்க, வாக்கு தத்துவம் தந்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் கரம் பிடித்து உன்னை நடத்துவார். ஆஃப்டர் 13 years will be become a king of the Egypt. Amen. அல்லேலூயா. 13 வருஷம் ஒரு சிறைச்சாலை அனுபவம், பாவம், காரியம் எல்லாம் வருது. போத்திபார் மனைவியின் இடத்துல எல்லாவற்றையும் விலகி ஓடுறான் வாலிப பிராயத்தில். ஆனால் என்ன நடந்துச்சு? எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த எகிப்துக்கு ஒரு பிரதம மந்திரியாய் ஒரு ஸ்தானத்தை கொடுத்து என் தேவன் உயர்த்த போதுமானால், உன்னுடைய உண்மையும் உத்தமத்தையும் பார்த்து என் தேவன் இன்றைக்கே உன்னை உயர்த்துவாராக, உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, நேபுகத்நேச்சார் நிறுத்துறாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாலிபந்தான். சாப்பிடுகிற காரியத்தில் கூட உண்மையாய் நிற்கிறான், வைராக்கியமாக நிற்கிறான். ஆமென். மரக்கறியை சாப்பிடுவேன், எனக்கு எதுக்கு இந்த கறியெல்லாம் கேட்குறான் பாருங்க. ஆமென். மரக்கறியை சாப்பிட்டு வைராக்கியமாக நிற்கிறான். முகக்கலையை பாரியா அப்படின்னு சொல்கிறான். ஆமென். தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ ஆளுகை ஒரு வாலிபனுக்குள்ள இறந்துச்சுன்னா இந்த தேசமே அசைக்கப்படும். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சான். 3 வேளை ஜெபிச்சான், தேவனை தேடனான், வேதம் வாசிக்கிறான். அன்னு தினம் செய்து வந்த வழக்கத்தின்படியே அவன் ஜெபம் செய்து தேவ சமூகத்தில் காத்திருந்தானே. ஒருவனுக்கும் பயப்படாத. ஆமென். உன்னை உண்டாக்கின தேவன் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரே. அவர் உன்னை நியாயத்தில் கொண்டு வருவார். அவருக்கு பயப்படுப்பா. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தில் லாஸ்ட் வசனம் சொல்லி முடிக்கிறேன்.
ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் கவனிங்க. ஒவ்வொரு கிரியும் நீ நினைக்கலாம், ஒருவேளை இவன் பார்க்கல, அவன் பார்க்கல, அப்பா பார்க்கல, அம்மா பார்க்கல, வீட்டில் யாரும் இல்லை, நம்ம பண்ணுற காரியங்கள் ஒருவேளை யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆமென். ஆனால் யோசேப்பு சொன்னது போல தான் அவருடைய கண்கள் நம்ம மேலே இருக்குது. ஆமென். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு விரோதமாக நம்ம எப்படி பாவம் செய்ய முடியும்? ஆமென். அல்லேலூயா. அதுதான் துணிகரம். அங்கே கவனிங்க, அப்போ வசனம் சொல்லுது, ஒவ்வொரு கிரியை, நீ செய்கிற ஒவ்வொரு வேலையும் அந்தரங்கமான, அதாவது மறைமுகமாக நீ செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும், அது நன்மையானாலும் சரி, நல்லா கவனிங்க, நீ நன்மையை செஞ்ச இல்லை தீமை செஞ்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் என் தேவன் அதை நியாயத்தில் கொண்டு வந்தே தீருவார் என்பதை நீ மறந்து விடாதே. கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார், உன்னை நியாயம் தீர்ப்பார். அப்போ எங்கே நிற்ப? ஆமென். அல்லேலூயா. கையில் டேட்டு போட்டுக்கிறது, ஒருத்தனை பார்த்து தான் அடையாளத்தை அழிச்சுக்கிறது, முடியை சுரண்டிக்கிறது, ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுக்கிறது, இதெல்லாம் இல்லை உன் அடையாளம். ஏய், வேல்யூவான யூத் ஃபெல்லோஸ், உன்னை பற்றி உனக்கே தெரிலையா? இதையா விஷயம்? ஆமென். அல்லேலூயா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீ ரொம்ப 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 வேல்யூவானவன். கர்த்தர் குறித்து ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு பர்பஸ் இந்த பூமியில் வச்சுக்கிறாருப்பா. ஏதோ வந்தேன் பிறந்தேன், என்னது வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாகிறதுக்காக உன்னை அழைச்சார் இல்லை. ஏதோ ஒரு காரியம் உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறாரு. என்னை குறித்து ஒரு கர்த்தர் ஒரு காரியம் வச்சிருக்கிறாருங்க. அதனால தான் பாவத்தின் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருந்தேன் நான். ஆஃப்டர் பாருங்க, படிக்கும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டில் ஆண்டவர் என்னை தெரிஞ்சுக்கிட்டார். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை உனக்கு நான் அறிவிக்கிறேனே. ஆமென். இது கேட்குறதும் கேட்காம போகிறது அது யுவர் சாய்ஸ், நோ ப்ராப்ளம். பட் என்னுடைய பேர்டன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆமென். இன்றைக்கே மனம் திரும்பி இதை சொல்கிறதுக்கு கூட அநேகருக்கு இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த சமூகம் எப்படி வேணாலும் உன்னை கெடுக்க பார்க்கலாம், இந்த சமூகம் எப்படி வேணாலும் உன்னை கொண்டு போகலாம். ஆனால் கண்ட்ரோலுங்கிறது உன் கையில் தானே இருக்குது. ஆமென். ஆமென். ஒருத்தனை பார்த்து உன் அடையாளத்தை ஏயா இழந்த போறையோ? யூ ஆர் த யூனிக் பர்சன், யூ ஆர் த இண்டிவிஜுவாலிட்டி, யூ ஆர் த இண்டிவிஜுவாலிட்டி இன் யுவர் லைஃப். உனக்கு ஒன்று தனித்தன்மை இருக்கு, உனக்குள்ள ஒரு அடையாளம் மறைஞ்சிருக்குது தெரியுமா? நீ சரித்திரத்தை படிக்கிறவல்ல, சரித்திரத்தை எழுதுகிறவன். சரித்திரத்தின் பக்கத்தில் உன் முகம் வரணும், உன் பேர் வரும்படியாக ஆண்டவர் ஒன்று அழிச்சிருக்கிறாரு. ஆனால் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? ஆமென். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கல. உலகம் சார்ந்த ஃப்ரெண்ட்ஸு தான்பா வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாத்தையும் பண்ணுவான். நோ, நெவர். அப்பா அம்மா, கடவுளை தவிர, கடவுளுக்கு அடுத்து அப்பா அம்மாவை தவிர ஃப்ரெண்ட்ஸால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? நெவர். இல்லை, உன் பாக்கெட்டில் பைசா இருக்க வரைக்கும் உன் கூட சுற்றுவாங்க. உனக்கு ஒரு ஆபத்து வரட்டும் பாருங்க, உயிரை கொடுக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நன்மனால. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உனக்காக உயிர் கொடுத்த இயேசுவே மெய்யான தெய்வம். அவர் தாங்க மெய்யான தெய்வம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் உன் அடையாளத்தை இழந்து தான் நீ வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே நமக்கு வேணாம். உன் அடையாளத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு நீதியில் எழும்பி ஒருத்தனாவது நில்லுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு அறைக்கூவல் விடுகிறேன். ஒருவேளை வாழ்க்கையில் நானும் பாவ காரியங்களில் வந்தேன், ஆனால் மனம் திரும்பி இன்னைக்கு துணிகரமாக அக்கிரமம் மீறுதலை பாவம் செய்யாதபடிக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஒரு வேர்டு இப்படி சொல்லுது, என்ன தெரியுமா? நல்ல தலைவனாயிரு. கவனிங்க, லிசன் மை டியர் பிலவ்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தலைவனாயிரு, இல்லைனா நல்ல தலைவனோடு இரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீ நல்ல தலைவனாக இருக்கிறியா? சொல்லு, நான் உன் கூட நிற்கிறேன். ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீ ஒரு நல்ல தலைவனாக உருவாகு. உன்னை அழிக்க பார்க்குறாங்க, இதுதான் இங்கே வேலையை நடந்துன்னு இருக்குது. உன்னை நீ யாருன்னு கடைசியில் நீ கண்டுபிடிச்சிட்டுனா நீ உலகத்துக்கே அடையாளமானவனாக மாறிடுவேன். கடைசி வரைக்கும் உன்னை யாருன்னே கண்டுபிடிக்க விடாதது தான் இந்த பூமி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பிசாசனுடைய திட்டமும் அதான், இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வேலையும் அதான். கடைசி வரைக்கும் இவனுக்கு எழுந்துடக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு கிராஸ் வழி, குறுக்கு வழி, பணம் ஆதிக்கம் செய்யுது, திறமை எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போச்சு. என்ன காரணம்? பிசாசனுடைய ஆளுகை, பொருளாசை, விக்கிரக ஆராதனை. பொருளாசையாகி விக்கிரக ஆராதனை இன்னைக்கு பூமி ஆளுகை செய்யுது. உன்னை யாருன்னே கடைசி வரைக்கும் மண்ணுக்கு போகிற வரைக்கும் உன்னை ஒரு குடிகாரனாக மாற்றுவான், ஒரு லஞ்சம் வாங்குறவனா மாற்றுவான், ஒரு கெட்டவனாக மாற்றுவான், கொலைக்காரனாக மாற்றுவான். யாராவது நல்லது சொல்லியிருக்காங்களா? நல்லவனாக மாற்றுறாங்களா? என் ஆண்டவர் இன்றைக்கு அறைக்குள் விடுகிறார். ஒருவேளை நீ ஒரு தலைவனாக மாறினேன்னா உன் பின்னாடி தொண்டனா நிற்க நான் தயாராக இருக்கிறேன். நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆனால் நான் சொல்கிறேன், நான் தலைவனாக இருக்கிற ஆசைப்படுறேன். இஃப் யூ வாண்ட் ஃபாலோ மீ, ஜஸ்ட் ஃபாலோ மீ, தட்ஸ் ஆல். எப்படி? என்னுடைய வாழ்க்கையை உற்று நோக்கி பாருங்கள். என் வாழ்க்கையினுடைய அந்த நான் எந்த வழியில் போகிறேன்னு ஒருத்தன் நான் இல்லை ஒருத்தங்களை பாருங்கள், அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி போக கற்றுங்க. நல்லா கவனிங்க, சுயத்துக்காக வாழ்ந்தவங்க இன்றைக்கு செத்து அடையாளமே இல்லாமல் போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. பேர், பணம், புகை, அழகு, அந்தஸ்து, கார், பெங்களை சினிமாவில் சொல்லுவாங்க. கண்ணா, இந்த இருமல், தும்மல், விக்கல், கொட்டாவி, நல்லது கெட்டது, இன்பம், துன்பம், பணம், பேர், புகை, அழகு, அந்தஸ்து, கார், பெங்களா, எஸ்டேட், இதெல்லாம் வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் கேட்க முடியாது. எச்சச்சு கச்சச்சு. நோ 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 அதெல்லாம் நான் பேச வரல உங்ககிட்ட. நீ புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீ எல்லா திறமையோடு இருக்கிற மாணவன், நீ தான் தலைவனாகணும், நீ தான் ஜெயிக்கணும், நீ தான் வெளியே வரணும் வாலிபனே.
நீ தான் வெளியே வரணும். உன்னை அழிக்கிற, உன்னை அடையாளத்தை மாற்றி போடுகிற, உன்னை சிதைக்கிற, உன் தரிசனத்தை, உன் திட்டத்தை, உன் நோக்கத்தை அழிக்க பண்ணுற எதற்கும் உன்னை விற்றே போடாத. ஏன்னா நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருகிற தெய்வத்துக்கு பயப்படுங்க. மனுஷன் எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். ஆமென். அவன் மண்ணுக்கு திரும்புவான். ஜீவனுள்ள தேவனுக்கு பயப்படுங்க. அவரே உங்களை நியாயத்தில் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீ ஒரு தரிசன தலைவன் ஆனேன்னா உன்னால் அநேக தரிசன தலைவர்கள் உருவாகுவாங்க இந்த நாட்டில். ஒருத்தன் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், போலீஸாக, மிலிட்ரியா, டீச்சராக, எவ்வளோ ப்ரொஃபஷனல் இருக்குல்ல இந்த பூமியில். இது எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இந்த வாலிப பிரயாயத்தில் பார்க்குறதுக்கே அருவருப்பான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 பெற்ற தெய்வத்துக்கு பயப்படுறது கிடையாது. தெய்வத்துக்கு பயந்தா ஒரு ஒழுக்கம் வந்துடும். ரெண்டாவது, பெற்ற அப்பா அம்மா பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால as I'm a teacher, I want to tell you something right now. நீங்கள் சொல்லிக் கொடுங்க உன் பிள்ளைக்கு. ஏன்டா ஒழுக்கம்னா என்ன, இப்படி இருடா. ஆமென். ட்ரெஸ்ஸை நல்லா பண்ணு, தலையை வகுடு எடுத்து வாரு. ஆமென். இது தாங்க அடையாளம். டேட்டு போடாத. ஒரு என்ன சொல்கிறது, பார்க்கும்போதே ஒரு அருவருப்பு தட்டுமா, ஒரு 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 கன்றாவியாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு பிள்ளையை அனுமதிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஆடை குறைஞ்சி போன மாதிரி பேண்ட்டு போடுறது. என்னங்க மாற்றம் இது? எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க நமக்கு கூட. அவங்களுக்காகவும் கூட நான் இந்த மெசேஜை ஷேர் பண்ணுறேன். அது இல்லை உன் அடையாளம். நீ தான் அடையாளம். நீ தான் வேல்யூ ஆனுவேன். இதெல்லாம் மாறி போயிடும், இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் உன்னை உண்டாக்கினவர் மாறாதவராக இருக்கிறார் இல்லை? அப்போ உனக்கு ஜீவனை தந்தவர் மாறாதவராக இருக்கிறார் இல்லை? அப்போ உன் அடையாளத்தை நீ ஏன் இழந்து போனோம்? ஆமென். அல்லேலூயா. தீமையானதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காத. செல்போனில் இருக்கிற பாவங்களில் விழாத. ஒருத்தனை பார்த்து தான் நான் வாழணும்னு சொல்லாத. நீ உனக்கான வழித்தடத்தை உருவாக்கு. கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஏன் சொல்கிறேன்னா, அது காலத்தில் மனுஷன் நடந்து முதல்ல ஒருத்தன் அடி எடுத்து வச்சா அதுதான் நடைபாதி ஆச்சு. ஆமென். தடுமாறுறது தப்பே இல்லை. தடமாறாத ஒரு வாழ்க்கை வாழுங்க. தோல்வியை எருவாக்குங்க, வெற்றியை உருவாக்குங்க. கர்த்தர் உங்களோடு இருந்தவங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பார். வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்தில் அந்த சிருஷ்டிகரை நினைப்பா. இப்படியாவது இனிமேலாவது அந்த சிருஷ்டிகர் பக்கம் திரும்பு. மனம் திரும்பு. கெட்ட வார்த்தை, கெட்ட நண்பர்களுடைய சவகாசம், கெட்ட காரியங்கள், இது எல்லாமே உன் வாழ்க்கையினுடைய தரிசனத்தை, திட்டத்தை எல்லாத்தையும் குழைச்சி போடுமே. அது பின்னாடி ஏன் ஓடணும்? உண்மையான தெய்வம் இன்றைக்கு அழைக்கிறார். உனக்கான வாழ்க்கையினுடைய பர்பஸை கொடுத்து உன் வாழ்க்கையை மறுரூபமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் இருக்கரம் விரித்து உன்னை அழைக்கிறார். அவரிடத்துல ஓடிவா. உன் வாழ்க்கை உண்மை உள்ளது, அர்த்தம் உள்ளது, நிரந்தரமான வாழ்க்கையை தருவார். லவ் பண்ணு. அநேகரை நேசிக்க கற்றுக்கும். அநேகருக்கு உதவி செய். அநேகருக்காக வாழ்ந்து பார். உன் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகும். ஆமென். அல்லேலூயா. கடவுளுக்கு முன்னாடி நீயும் நல்லா இருப்ப, மற்றவர்களையும் வாழ வைப்ப. இதுதான்பா வாழ்க்கையினுடைய தாரக மந்திரம். இதை தவிர்த்துட்டு ஒருத்தன் பின்னாடி ஓடிக்கிட்டு கெட்டதையே செஞ்சு கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கு? ஆமென். அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒன்றுமே இல்லையே. ஆமென். பாருங்க, மற்றவர்களுக்காக வாழ்ந்தவங்க மரிச்சதா சரித்திரம். அதனால்தான் சாதாரண வாழ்வில்லை, சாதனை வாழ்வில். ஆமென். நீ ஜெயிக்கிறவனா இல்லை, நீ சாதனையாளனா மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஜெயிக்கிறவன் உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை, ஏதோ ஒரு பர்பஸ், ஏதோ ஒரு நோக்கத்தை மட்டும்தான் ஜெயிக்கிறான். ஆனால் சாதனையாளன் உலகத்தையே ஜெயிக்கிறான். நீ சரித்திரத்தை புரட்டி போடுகிற ஒரு பவுலை போல ஒரு வாலிபனா மாறணும். தமஸ்குக்கு போகிற வழி வரைக்கும் யூத மார்க்கத்தில் வைராக்கியம் இருந்த பவுலே, நீ ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்ன மாத்திரத்தில் லைஃப் வில் பி சேஞ்ச் எவ்ரிதிங் ரைட் நவ். அந்த வாழ்க்கை தலைகீழ புரட்டி போட்டார் பாருங்க. தன்னுடைய ஜீவனே போனாலும் சரி இந்த இயேசுக்காக வாழணும்னு சொன்ன அந்த பவுலால தான் சபைகளுக்குள்ளாக மாத்திரம் இல்லை, இந்த உலகம் முழுவதும் ரட்சிப்பு பரவிச்சில்ல. ஒரு சவுல் என்கிற பவுலாய் மாற்றி அழைத்த தேவன் இன்றைக்கே உன் பழைய வாழ்க்கையில் இருக்கிற சவுலாய் ஓடிக்கொண்டிருக்கிறாயா வாலிபனே? உன் வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிகரை நினைக்கும் போது உன்னை பவுலாய் அழைத்து மாற்றி அபிஷேகித்து இந்த முழு உலகத்துக்கும் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க உன்னை எடுத்து பயன்படுத்திய தேவன் போதுமானவராய் இருக்கிறாரே. ஒரு நோக்கம், ஒரு திட்டம், ஒரு பர்பஸ், ஒரு இலக்கு, ஒரு டார்கெட் உன்னை வச்சு என் ஆண்டவர் முடிக்கணும்னு வச்சுட்டார்னா, நீ அவருக்காக உன்னை விட்டு கொடுக்கும் போது அவர் உன்னை எடுத்து பயன்படுத்தி மகிமையில் சிறந்திருக்க பண்ணுவார். நீ தயா தலைவன். ஆமென். அல்லேலூயா. வாலிபனே, நீ தான் தலைவன். உன்னை ஃபாலோ பண்ணணும்னா நீ எப்படி நடந்துக்கணும்? ஆமென். அல்லேலூயா. அந்த நீதி உள்ள நியாயாதிபதி, ஆமென், அந்த ராஜாவுக்கு பிள்ளையா இருக்கணுமே. பாவத்துக்கு விலகணுமே. மீறுதல், அக்கிரமம், துணிகரம் செய்யக்கூடாது. இருதயத்துக்கு, மனசாட்சிக்கு பயப்படணும். கடவுளுக்கு பயப்படணும். பெத்த அப்பா அம்மாவுக்கு பயப்படுங்க. டீச்சர்ஸுக்கு பயப்படுங்க.
டீச்சர்ஸுக்கு பயப்படுங்க. பாருங்கள், கடைசி வரைக்கும் டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. ஆனால் டீச்சர்ஸ் கிட்ட படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு வேல்யூவான ஒரு பொசிஷனில் இந்த உலகத்தில் போகணும். இன்றைக்கி அப்படியா இருக்குது? ஸ்கூலில் டீச்சர்ஸுக்கு மத்தியில் எவ்வளோ பண்ண அசிங்கமான வார்த்தைகள், அசிங்கமான காரியங்கள், அசிங்கமான விஷயங்கள் இன்றைக்கி நடந்துன்னு இருக்குது. அவ்வளோ கெட்ட ஒரு நிலைமையில இன்னைக்கு மாணவர் சமுதாயத்தை நடத்தின்னு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் கண்ணீர் சிந்துங்க. ஏதாவது ஒரு ஆசிரியர் பார்க்குற ஆசிரியர் திறப்பில் நில்லுங்க. நானும் ஒரு ஆசிரியர் இந்த பேர்டனை கூட ஷேர் பண்ணுறேன். ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயத்தின் மேலே சவுக்கடி கொடுக்கணும். ஒவ்வொரு வாலிபனும் இந்த சமுதாயத்தை மாற்றணும்னு நினைக்கணும்ப்பா. உன் ஜீவன் ஒருத்தன் உயிர் போகிறதுனால ஒரு உலகமே மாறுதுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பவுல் அப்படி தான் நினைச்சான். நான் போகிறதால, பவுலுங்கிற ஒரு வாலிபன், தாவீதுங்கிற ஒரு வாலிபன், யோசேப்புங்கிற ஒரு வாலிபன், வேதத்தில் ஆமென், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு வாலிபர்கள். இவர்கள் ஒரு சரித்திரத்தை புரட்டி போடுறாங்க. மாற்ற முடியும்னா உன்னையும் என்னையும் படைத்த தேவனாலே உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்திலே உன்னை உயர்த்தி இந்த வாழ்க்கையை மாற்றி போட மாற்றம் இல்லை, இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையை, கண்ணீரை எல்லாவற்றையும் துடைக்க அவரால் கூடுமானால் நீதாயா தரிசன தலைவன். நீதான், யூ ஆர் த ட்ரூ லீடர். தன்னை தலைவன் சொல்லிக்கிறவங்களாம் இங்கே தலைவன் கிடையாது. பயப்படாத, நீ தான் உண்மையான தலைவன். கடவுளுக்கு பயந்து, மனசாட்சிக்கு பயந்து, மற்றவர்களுக்கு நேசிக்கிற, உதவி செய்கிற, மற்றவர்களுக்காக வாழணும்னு நினைக்கிற ஒரு நல்லவனை என் தேவனே தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவனாய் நீ வாழு. உன் அடையாளத்தை இழந்து போடாத. எதற்கும் நீ அடிமை இல்லை. எல்லாவற்றையும் ஆளத்தான் கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மையாக பார்த்தவர் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றட்டும். எல்லா இருளையும் அகற்றட்டும். ஆமென். ஆக்கப்பூர்வமானவர்களை உருவாக்கட்டும். அழிக்கிறவன் அவன் பிசாசு, அவன் அழிந்து போவானாக. அவர் உன்னை ஆற்றி தேற்றி உருவாக்கி உன்னை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா கடைசியாக சொல்லுற வாலிபனே, உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைப்பா. ஆமென். இந்த எமோஷனல் டெவலப்மெண்ட், இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குதா? அப்படி தான் இருக்கும் வாலிப வயசு. ஆனால் இந்த தருணத்தில் தான் நீ கர்த்தரை அறிகிற அறிவில் தேரணும். கர்த்தர்னா யார், இயேசு சாமினா யார், மெய்யான தெய்வம் நம்ம யாருன்னு தேடு. நான் யாருன்னு தேட ஆரம்பி. நீ யாருன்னு உனக்குள்ளே நீ அனலைஸ் பண்ண ஆரம்பியே. அப்போ வேல்யூவான ஒருத்தனா இந்த உலகத்துக்கு உன்னை அடையாளம் கர்த்தர் காட்டுவார். கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் சொல்கிறேன்னா, ஏசாயா 43:1 படி, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்கிட்ட வா, நான் உன்னை ஷைன் பண்ணுவேன். நீ பெண்ட் பண்ணி உன்னை கொடு, உன்னை வளைஞ்சி கொடு, பெண்ட் பண்ணு, உன்னை ஷைன் பண்ணி, உன்னை யூஸ் பண்ணி இந்த வேர்ல்டுலேயே உன்னை பாப்புலர் ஒரு விஷன் மேனா, ஒரு தரிசன தலைவனா, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனா, ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியல் தலைவனாவோ, ஒரு பெரிய ஒரு காரியங்களை செய்கிற ஒரு சமூக சேவகனாவோ இந்த உலகத்தில் உன்னை மாற்றி போடுவார். ஏன்னா அன்னை தெரேசா மறிச்சாங்க, ஆனால் இன்றைக்கும் பேசுகிறோம். அதுதாங்க அடுத்தவங்களுக்காக வாழற வாழ்க்கை. தனக்காக வாழ்ந்தனுடைய அடையாளமே இன்னைக்கு இல்லை. மற்றவர்களுக்காக வாழ்ந்தவங்க மறிச்சாலும் மக்கள் மனுஷில் இன்னும் சாகவே இல்லை. நீங்கள் சாகாமல் இருக்கணும்னா, உங்கள் பேர் வாழணும்னா, கர்த்தருடைய புஸ்தகத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கணும்னா நீதி உள்ள மார்க்கத்தை பின்பற்றி வாங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்க. ஆசீர்வதிக்க பாத்திரமாய் இருக்கிற நீங்கள் தாங்க ஆளுகை செய்யணும் இந்த பூமியை. கர்த்தர் தாமே உங்கள் தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அந்த ஒரு அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்தாரு இல்லை, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எஸ்பெஷலி இன்னொரு காரியத்தை நான் சொல்லிக்க வாஞ்சிக்கிறேன். அது என்னென்னா, அநேக வாலிபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாலிபர்கள் பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. வாலிபர்கள் மனம் திரும்பணும். வாலிபர்கள் தாங்க தூண்கள் இந்த நாட்டுக்கு. அவங்க நிற்கணுங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வாலிபனே, உன் சிருஷ்டிகரை நினைப்பா. ஹூ இஸ் த கிரியேட்டர், ஹூ இஸ் த மேக்கர். உன்னை உருவாக்குனது யார், உன்னை படைச்சது யாருன்னு நம்ம தேடாமல் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் எப்போ தான் நம்மளுடைய பர்பஸை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆமென், அல்லேலூயா. அந்த ஆதி மேன்மையை திரும்ப எடுக்கிறோம். ராஜாவுடைய பிள்ளையா நிற்கிறோம். சத்துரு வெக்கப்படணும். என் ராஜாவுடைய நாமத்தினால் ஒரு மகிமையின் கிரீடத்தில் நீ ஒரு முத்தாய் மாறணும் வாலிபர்கள் எல்லாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. துணிகரம், அக்கிரமம், பாவத்துக்கு விலகி வாயணும். ஏன்னா அந்த தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் ராஜாவுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ என்னுடையவன் சொன்ன ஆண்டவர் அவரை உங்கள் உள்ளங்கையில், அவருடைய உள்ளங்கையில் வரைந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபை நிறை நல்ல தகப்பனே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நல்ல நாளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஷேர் பண்ணும்போதும் இந்த வீடியோ லைவில் பார்க்குறவங்களும் சரி சாமி தகப்பனே, ஒரு வாலிபன்
மூணாவது பார்த்தா அவனுடைய வாழ்க்கையினுடைய பர்பஸ், நோக்கம், திட்டம் வெளியரங்கமாகும்படியாக ஜெபிக்கிறேன். உலகத்தின் ஓட்டத்தில் ஏனோ வந்தோம், ஏனோ வாழ்ந்தோம், ஏனோ செத்தோன்ற ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு திட்டம் இல்லாமல், ஏன் வாடுறோம், ஏன் படிக்கிறோன்ற ஒரு திட்டம், ஒரு தரிசனம் இல்லாமல், பாத்வே இல்லாமல் போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தாறுமாறான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால டிஸ்ட்ராய் பண்ணுறேன்ப்பா. எல்லா பிள்ளைகளையும் மீட்டெடுங்க. எஸ்பெஷலி ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே கர்த்தர் தாமே பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ளட்டும். அவருடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரே அஸ்திபாரத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். அவர்கள் யார் என்று அறிய பண்ணுங்க. அவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ்கிற தியாகமுள்ள வாழ்க்கையை அவங்களுக்கு உணர்த்துங்கப்பா. அவங்க வாழ்க்கையினுடைய நோக்கத்தை, திட்டத்தை, தரிசனத்தை வெளிப்படுத்துங்க ராஜா. அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த வாலிப சக்தி, பவர் என்னன்னு அவங்க புரிஞ்சு கொள்ளட்டும் ராஜாவை. என் தகப்பனை வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகர் நினை என்று சொன்னவர். ஆண்டவரே எல்லாவற்றையும் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்ன ஆசீர்வதிச்சிங்களப்பா. நாங்கள் எங்கள் மேன்மையை இழந்துட்டோம், எங்கள் ராஜ அபிஷேகத்தை இழந்து போயிருக்கலாம். ஒரு விஷயம், இந்த தாவீதை உயர்த்தின தேவன், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை உயர்த்தின தேவன், அந்த சவுலை பவுலாய் மாற்றி ஆசீர்வதித்த தேவன், உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய ஸ்தானத்தில் மீண்டுமாய் நிறுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜாவே. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஏனென்றால் நீர் எங்களை அந்த கல்வாரி சிலுவையில மீட்டு கொண்டீர். எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் அப்பா. அமேன். எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, நீங்கள் எங்களை எல்லாரையும் உமக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபனும் உமக்கு சொந்தமாக மாறட்டும். பெற்றோர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்தட்டும், பிறம்பை கையாளட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த தைரியம், அந்த அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கட்டும். ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை இந்த சமுதாயம் மாறட்டும் சாமி. சமுதாயத்தின் மேலே இருக்கிற சவுக்கடிகளாக இருக்கிற எல்லா தீமைகளை அகன்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த தேசம் உமக்கு சொந்தமாக மாறட்டும், மறுரூபமாகட்டும், உயிர்மீழ்ச்சி அடையட்டும். வெளிச்சம், பெரிய வெளிச்சம், இருளில் இருக்கிற பாவ ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சம் அடையட்டும். துன்மார்கன், அக்கிரமம், பாவம் செய்கிறவன் எல்லாம் வெட்கி நாணட்டும். நீதி உள்ள நியாயாதிபதி வருமளவும், ஒரு நீதி உள்ள ஒரு அரசியல் தலைவர்களை, நீதி உள்ள ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், நீதி உள்ள ஒரு காவலாளர்களை என் தகப்பனை உருவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி சாமி. ஏனென்றால் எங்களை நீர் உமக்கென்று தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். ஒரு தரிசன தலைவர்களாய் எங்களை நிலை நிறுத்தும். இந்த இந்திய தேசத்தில் ஒரு தூண்களாய் இந்த வாலிபர்களை நிறுத்தி ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு வாலிபனையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இந்த வார்த்தை எல்லா வாலிபர்களுக்குமானது. அமேன், அல்லேலூயா. நானும் வாலிபனாக இருக்கிறேன், அதனால தான் நான் உங்களை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறேன். அமேன், அமேன், அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து கட்டுவோம் தேவனுடைய ராஜ்யத்தை. அமேன். வாங்க, நல்ல தலைவனோடு இருக்கணும்னா சொல்லுங்கள், நான் உங்களை ஃபாலோ பண்ணி வரேன். நல்ல தலைவனாக இருங்க, உங்களை ஃபாலோ பண்ணி வரேன். நல்ல தலைவனாக இருக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா என் கூட ஃபாலோ பண்ணி வாங்க. நான் அதுதான் ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில் ஏதாவது செய்யணும். அமேன். இந்த ஜீவன் முடிவுக்குள்ளே கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும். அது கடவுளுக்காக மாத்திரம் செய்தோம். அது உண்மையும் உள்ளதா, அர்த்தம் உள்ளதா, நிரந்தரமானதாக இருக்கணும். அமேன், அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் இந்த லைவில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடந்து விடை பெறுகிறேன். இப்படிக்கு ஜேம்ஸ் பார்த்திபன். ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.